வணக்கம். கிரிப்டோ உலகத்துல எதையும் ஆர்வமா கத்துக்க நினைக்கிற உங்களுக்கு இந்த விரிவான அலசலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். அதாவது BEP20, TRC20, ERC20, சொலானா, பெல்டெக்ஸ், மொனேரோ அப்புறம் அனுபிஸ். இந்த நெட்வொர்க்ஸை ஸ்பீட், கேஸ் ஃபீஸ், பிரைவசி அப்புறம் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒப்பிட போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இப்போ இந்த நெட்வொர்க்ஸ் ஒண்ணுக்கொன்னு எப்படி மாறுபடுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல இந்த ERC20ல இருக்கிற கேஸ் ஃபீஸ் பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஆக்சுவலா ERC20 பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டுக்கு வெறும் 15 டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது 15 டிபிஎஸ் தான் நடக்குது. அதனாலேயே நெட்வொர்க் ஈஸியா கன்ஜெஷன் ஆகி கேஸ் ஃபீஸ் ரொம்ப அதிகமா லைக் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு $0.17 மேல போயிடுது. ஆமா, அது ஒரு ஆவரேஜ் யூசருக்கு ரொம்ப அதிகம் தான். அது மட்டும் இல்ல. நீங்க TRC20 பாத்தீங்கன்னா, அதுல ஃபீஸ் $4.71 வரைக்கும் கூட போகுதுன்னு நம்ம டேட்டா ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா இப்போ இருக்கிற மார்க்கெட்ல ஸ்பீடு தான் எல்லாமே. எக்ஸாக்ட்லி. அதனால தான் சொலனா இவ்ளோ பாப்புலர் ஆச்சு இல்லையா? வினாடிக்கு 50,000ல இருந்து 1 மில்லியன் டிபிஎஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுது. ஃபீஸ் வெறும் $0.001 தான். இதுல BEP20 கூட பார்த்தீங்கன்னா 0.45 செகண்ட் பிளாக் டைமோட வெறும் $0.01 ஃபீஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. கரெக்ட். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். சொல்லப்போனா சொலானாவ ஒரு அதிவேக புல்லட் ட்ரெயின் மாதிரியும் ERC20 ரொம்ப மெதுவா போற ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரியும் நம்ம ஒப்பிடலாம். ஆனா இங்கே தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஸ்பீட் ஓகே, ஆனா இந்த சொலானா BEP20 எல்லாமே 100% டிரான்ஸ்பரண்ட். இப்போ நீங்க சொன்ன தரவுகள் படி பார்த்தா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் மில்லியன் கணக்குல ஃபண்ட்ஸ் மூவ் பண்ணும்போது அது பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சா மார்க்கெட்ல மத்தவங்க அவங்கள ஈஸியா ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணிட மாட்டாங்களா? வாட் அ ஃபேசினேட்டிங் பாயிண்ட். இங்க தான் விஷயம் சுவாரஸ்யமா மாறுது. இந்த டிரான்ஸ்பரண்ட் பிளாக் செயின்ஸ் எல்லாமே கண்காணிக்க ரொம்ப ஈஸி. அதனால தான் பிரைவசி காயின்ஸ் உள்ள வருது. உதாரணத்துக்கு மொனேரோ பத்தி நம்ம சோர்ஸ்ல ரொம்ப ஆழமா விவாதிச்சிருக்காங்க. இதுல ரிங் சிக்னேச்சர்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்படின்னு என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பேப்பர்ல நீங்க சைன் பண்றீங்க. ஆனா உங்க சைன் கூடவே ரேண்டமா இன்னும் 10 பேரோட சைனும் மிக்ஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஓஹோ! அப்போ யார் சைன் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சைன் வேலிட் அப்படின்னு மட்டும் தெரியும், ரைட்? எக்ஸாக்ட்லி. அந்த பேப்பரை யார் பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் சைன் பண்ணிருக்காங்கன்னு வெரிஃபை பண்ண முடியும். ஆனா எக்ஸாக்ட்டா நீங்க தான் சைன் பண்ணீங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இதுதான் சென்டர் அண்ட் ரிசீவர் டீடைல்ஸ டோட்டலா மறைக்குது. வாவ்! அந்த கான்செப்ட் சூப்பர். அப்ப பெல்டெக்ஸும் இதே மாதிரி தானா? ஆமாம், பெல்டெக்ஸ் இதோட ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன்னு கூட சொல்லலாம். அது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மாடல்ல ரன் ஆகுறதால ஃபிளாஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா மொனேரோவை விட ரொம்ப ஸ்பீடா இருக்கு. அது மட்டும் இல்லாம மெசேஜிங் அப்புறம் VPN இதுக்கெல்லாம் கூட அவங்க பிரைவசி லேயரை வழங்குறாங்க. ஓகே, பிரைவசி கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம். இந்த பிரைவசின்னு வந்தாலே கவர்மெண்ட் சும்மா இருக்க மாட்டாங்களே. AML, KYC ரூல்ஸ்னால எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து மொனேரோ மாதிரி காயின்ஸை டீலிஸ்ட் பண்ற அபாயம் இருக்குன்னு படிச்சிருக்கேன். பில்டெக்ஸ் ஹோல்ட் பண்றது இந்தியால லீகல் ஆனா கூட ரெகுலேட்டரி ஸ்க்ரூட்டினி தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. கண்டிப்பா அந்த லீகல் சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? லீகல் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும். அதே சமயம் நம்ம டிரான்சாக்ஷனும் சீக்கிரட்டா இருக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலம் இருக்கா? இல்ல இது ஒரு தோல்வி அடைகிற சமரசமா? இத நாம ஒரு பெரிய பிக்சர்ல கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த சரியான பாலமா தான் அனுபிஸ் உள்ள வராங்க. இவங்க செலக்டிவ் பிரைவசி, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகசியத்தன்மை அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்ஸ் மூலமா கொண்டு வராங்க. இதுல யூசர்ஸ் அவங்க பேலன்ஸ மறைச்சுக்கலாம். ஆனா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆடிட் பண்ணவும் முடியும். ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்ஸ் வார்த்தை ரொம்ப ஃபேன்சியா இருக்கு. ஆனா இது நிஜமாவே இப்படி ஒர்க் ஆகுது. இது கொஞ்சம் முரண்பாடா படுது எனக்கு. முரண்பாடு இல்ல. ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப ரொம்ப சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு பப்புக்குள்ள போகும்போது பவுன்சர் கிட்ட உங்க வயசு 18க்கு மேல நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஆனா உங்க ஐடி கார்டையோ பேரையோ காட்டாம ஒரு மேத்தமேட்டிக்கல் டோக்கனை மட்டும் காட்டி நான் 18 பிளஸ் அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கு பேர் தான் இந்த சிஸ்டம். வெயிட், ரியலி? இது செம்ம கிளியர் அனாலஜி. ஆமா, அனுபஸ்ல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பப்ளிக் பிளாக் செயின்ல உங்க பேலன்ஸ், அனுப்புன அமௌண்ட் எல்லாமே ஹைட் ஆயிருக்கும். ஆனா தேவைப்படும்போது ரெகுலேட்டர்ஸ் கிட்டயோ அல்லது டாக்ஸ் ஆபீசர் கிட்டயோ லீகலா ஆடிட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வியூ கீ கொடுக்க முடியும். குறிப்பா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இது ரொம்பவே முக்கியம். அவங்க ஃப்ரண்ட் ரன்னிங்ல இருந்தும் தப்பிக்கலாம், அதே சமயம் லீகலாவும் சேஃபா இருக்கலாம். ஸோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? இதை கேட்குற உங்களுக்கான சம்மரி இதுதான். கேஸ் ஃபீஸ் கம்மியாகும் லைட்னிங் ஸ்பீட்ல டிரான்சாக்ஷன் ஆகணும்னா சொலானா இல்லனா BE20.
கம்ப்ளீட் பிரைவசி, யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா மனேரோ அல்லது பெல்டெக்ஸ். ஆனா இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ல லீகல் சேஃப்டியோட பிரைவசியும் வேணும்னா அனுபீஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். உங்களோட தேவை என்னவோ அதுக்கேத்த நெட்வொர்க்கை இப்போ நீங்க ரொம்ப தெளிவா சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு நெட்வொர்க்கும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணுது. அதனால யூஸ் கேஸ் பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணோம். ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அனுபீஸ் கொண்டு வர இந்த செலக்டிவ் பிரைவசி மாடல் ஃபியூச்சர்ல குளோபல் ஃபினான்ஸ்க்கே ஒரு ஸ்டாண்டர்டா மாறிட்டா, எந்த ரகசியமும் இல்லாத ERC-20 மாதிரியான 100% ஓப்பன் பிளாக் செயின்கள் காலப்போக்கில் முற்றிலும் வழக்கொழிந்து போயிடுமா? யோசிச்சு பாருங்க.